பாரம்பரிய குதிரை வளர்ப்பு இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதோடு மட்டுமல்லாமல் நவீன தொழில்நுட்பங்களுடன் அடுத்த கட்டத்திற்கும் சென்றுள்ளது. குதிரை வளர்ப்பில் நீண்டகால அனுபவம் கொண்ட உரிமையாளர் ஒருவர் தனது குதிரை பண்ணையில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து பகிர்ந்து கொண்ட தகவல்கள் வியப்பை ஏற்படுத்துகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பகுதியில் தனித்துவமான குதிரைகள் மற்றும் சாதனைகள். இந்த பண்ணையில் தற்போது 5க்கும் மேற்பட்ட உயர்தர குதிரைகள் உள்ளன. பெரிய கூத்தூர் TN82 மலேசியா பிரதர்ஸ் குதிரை பண்ணையின் முக்கிய குதிரை லாக் அவுட் மற்றும் கருப்பு குதிரை. இந்த 2 குதிரைகளும் இதுவரை பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு 10க்கும் மேற்பட்ட முதல் பரிசுகளை வென்று சாதனை படைத்துள்ளன. நவீன பராமரிப்பு வசதிகள், குதிரைகளின் ஆரோக்கியம் மற்றும் வசதிக்காக இந்த பண்ணையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், குளிர்சாதன வசதி, வெயில் காலங்களில் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் நேரங்களில் குதிரைகள் வெப்பத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்க பிரத்யேக AC அறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கொசு தடுப்பு நடவடிக்கைகள். பண்ணை முழுவதும் மேட் போடப்பட்டு மின் விசிறிகள் மற்றும் கொசுக்களை விரட்டும் திரவ மருந்துகள் மூலம் குதிரைகள் பாதுகாக்கப்படுகின்றன. தினசரி பயிற்சி மற்றும் உணவு முறை. குதிரைகளை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க ஒரு முறையான கால அட்டவணை பின்பற்றப்படுகிறது. இக்குதிரைக்கு பயிற்சி அதிகாலையில் குதிரைகளுக்கு முழு உடல் குளியல் அளிக்கப்படுகிறது. பின்னர் குதிரைகளின் உடலின் வலியை போக்க மணலில் புரண்டு விளையாட விடப்படுகின்றன. நீச்சல் பயிற்சி. தினமும் 1 மணி நேரம் குதிரைகளுக்கு நீச்சல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இது குதிரைகளின் தசை வலிமைக்கு பெரிதும் உதவுகிறது. சத்தான உணவு. காலையில் கொள்ளு, மதிய நேரத்தில் கேரட் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் மாலையில் பாதாம், பிஸ்தா, பேரிச்சை பழம், உலர் திராட்சைகள் உணவாக வழங்கப்படுகின்றன. குதிரை வளர்ப்பு என்பது ஒரு லாபகரமான தொழில் என்பதை விட இது எங்கள் பாரம்பரியத்தின் அடையாளம். ஒரு குதிரைக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 3000 ரூபாய் வரை செலவாகிறது. 5 குதிரைகளுக்கும் சேர்த்து மாதம் 1 லட்சத்திற்கும் மேல் செலவானாலும் பெயருக்காகவும் பெருமைக்காகவும் இதை தொடர்ந்து செய்கிறோம் என்று உரிமையாளர் நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார். பெரிய குதிரை TN82 மலேசியா பிரதர்ஸ். என் பேருக்கு மோஸ்ட் ஃபார்முக்கு நம்மளது 5க்கு மேலே குதிரை இருக்குது நம்ம ஃபார்மில். நம்மள்ட்ட இது வரைக்கும் 30 மேலே குதிரை இருந்துச்சு. இப்போ நம்ம அதில் வந்து ஒரு 5 குதிரை பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் முக்கியமான 2 குதிரைன்னு சொன்னோன்னா லாக் அவுட்டு, அந்த கருப்பு குதிரை. அது வந்து இது வரைக்கும் 10க்கு மேலே இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிருக்கு 2மே. இப்போ வந்து நம்ம வந்து செட்டு போட்டிருக்கோம். செட்டு வந்து பார்த்தீங்கன்னா தர போட்டு மேலே மேட்டு போட்டிருக்கோம். மேட்டு போட்டு இப்போ குதிரைக்கு வந்து கொசு இருக்கிற அளவுக்கு ஃபேன் வச்சுருக்கோம். அது இல்லாமல் இன்னொன்று கொசு மருந்து லிக்விடு கொடுக்குற கேபிள் போட்டு கொசு கிடைக்காத அளவுக்கு லிக்விட் போட்டிருக்கோம். அது இல்லாமல் முக்கியமானது AC ரூம் வச்சுருக்கிறோம். அதையும் போட்டுருக்கோம். ஏன்னா அது சப்போஸ் வந்து இந்த ரேஸ் நெருக்கத்தில் நாங்கள் வந்து அந்த AC கீழே போட்டு அந்த ஒரு ரொம்ப வெயில் தாக்கத்துக்கு இல்லாமல் ACயில் குதிரை படுக்க வைக்கிறோம். டெய்லி காலைல குளிப்பாடிடுவோம். குளிப்பாட்டிட்டு அது உடம்பு ஒடிக்க வேண்டி மணல் கொட்டி வச்சுருக்கிறோம். மணலில் ஒரு 10 நிமிஷம் அதை ஃபுல்லாக பரண்டு உருடுறதுக்காண்டி ஒரு மணலை கொட்டி அதுலேயே கொடுத்துருவோம். உடம்பு ஒடிக்க வேண்டி வச்சுருக்கிறோம். அதிலே விட்டு அதுலேயே காலையில் நீச்சலுக்கு விட்டுருவோம். ஒரு மணி நேரம் எல்லா குதிரையும் மாற்றி நீச்சலுக்கு அதிலே விட்டு அதிலே குளிப்பாட்டி கரை ஏற்றிடுவாங்க. கொள்ளு வச்சுருவாங்க. மதியானத்துக்கு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸு, கேரட்டு எல்லாமே மதியம் வெஜிடபிள் கொடுத்துருவோம். அது இல்லாமல் ஈவினிங் என்ன செய்யுதுன்னா பாதாம், பிஸ்தா, பெரிச்சப்பழம் இதெல்லாம் தனியாக ஒவ்வொரு குதிரைக்கு தனியாக கொடுத்துருவோம். குதிரைக்கு வந்து ஒரு நாளைக்கு சராசரி 3000 ரூபா செலவாகுது. 3000 ரூபாயில் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு அந்த இது எல்லாமே ஒரு நாளைக்கு 3000 செலவாகுது. அது இல்லாமல் வந்து
மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு செலவாகுது. குதிரைக்கு 5 குதிரைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகுது. அது எங்களுடைய நாங்கள் இது என்ன செய்கிறோம்னா இது எங்களுக்கு லாபம் எதுவும் கிடையாது, சொற்ப லாபம் தான். இதோட நாங்கள் லாபத்தில் ப்ரைஸ் அளிக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட ஒரு 3 மடங்கு அதிகமாக எங்களுக்கு செலவாகுது. எங்களுக்கு வந்து இப்போ வந்து ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் செலவு வந்து அதிகம். நாங்கள் இது வந்து பேருக்காக தான் செய்வோம். எங்களுடைய பாரம்பரியத்துக்காக வேண்டி பேருக்காக வேண்டி தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம்.